ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபுட் சயின்ஸ், இன்ட்ரொடக்ஷன் டு ஃபுட் சயின்ஸ். ஃபுட் சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒரு ஃபீல்டு, மல்டி டிசிப்ளினரி ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, சயின்டிஃபிக் நாலேஜோ ஒரு பிரின்சிபல்ஸோ ஃபுட்டில் அப்ளை பண்ணி அதை பற்றி படிக்கிறது தான் ஃபுட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டி டிசிப்ளினரின்னு சொல்லிட்டோம். என்னென்ன டிசிப்ளினுக்கு நம்ம படிப்போம் அப்படின்னா, என்னென்ன டாபிக்ஸ்க்கு நம்ம படிப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்போசிஷன்லேருந்து ப்ராசஸிங் ஆஃப் ஃபுட்டு, ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்டு, சேஃப்டி ஆஃப் ஃபுட் and the development of new and improved food products. இது எல்லாமே நம்ம ஃபுட் சயின்ஸுக்கு கீழே தான் படிக்க போகிறோம். சரி, இதில் என்னென்ன ஃபீல்ட்ஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுல ப்ரொடியூஸ் பண்ணி அது நம்ம சாப்பிட்றதுலேருந்து அது நம்ம உடம்புல எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறோம், நம்ம எப்படி நம்ம உடம்பு அதை அப்சர்வ் பண்ணிக்குது, டைஜஷன் பண்ணுது, இது எல்லாமே படிக்கிறது எல்லாமே நியூட்ரிஷனுக்கெல்லாம் வந்துடும். ஸோ இப்போ த கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் இன்க்ளூட் என்னென்ன கீ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபுட் கெமிஸ்ட்ரி. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபுட் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரும் சரி கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் நம்ம படிப்போம். அதான் கெமிக்கல் கம்போசிஷனை பற்றி படிக்கிறது பேர் தான் ஃபுட் கெமிஸ்ட்ரி. அதில் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் மெனி அதர் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இதை பற்றி படிக்கிறது எல்லாமே ஃபுட் கெமிஸ்ட்ரி தான். அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த எனி கெமிக்கல் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபுட். நெக்ஸ்ட் ஃபுட் மைக்ரோபயாலஜி. மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறது மைக்ரோபயாலஜி. அது ஃபுட்டில் ஒரு மைக்ரோபயாலஜி மைக்ரோப்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றி படிக்கிறது பேர் தான் ஃபுட் மைக்ரோபயாலஜி. தட் மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாகவும் இருக்கலாம் நமக்கு ஹியூமன்ஸ்க்கு. அதை பற்றி படிக்கிறதுமே ஃபுட் மைக்ரோபயாலஜி தான். அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இன்ஜினியரிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபுட்டை ஒரு வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறதுல இருந்தும் இந்த மாதிரி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே அது ஃபுட் ப்ராசஸிங் கீழே தான் வரும். இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை நம்ம கட் பண்ணுறதாகட்டும். சப்போஸ் இந்த ஒரு தேங்காய் திருவுறதுக்கே ஒரு லார்ஜ் குவான்டிட்டி நம்ம பண்ணும்போது நமக்கு ஹியூமன்ஸோட கேப்பபிலிட்டி பத்தாது. அதனால நம்ம இன்ஜினியரிங் மாடலை கொண்டு வருவோம், மிஷின்ஸை கொண்டு வருவோம். ஸோ இந்த நிறைய இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி ஒரு மிஷினரி கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம ப்ராசஸிங் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணுறது தான் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இன்ஜினியரிங். தென் ஃபுட் சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேஃப் ஹேண்ட்ஸில் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் வரைக்குமே நம்ம அந்த ஃபுட் சேஃப்டியை ஃபாலோ பண்ணணும். இதை பற்றி டெவலப் பண்ணுறதோ இதை பற்றி படிக்கிறதோ தான் ஃபுட் சேஃப்டி கீழே வரும். நெக்ஸ்ட் சென்சரி எவாலுவேஷன் அப்படின்னா, ஒரு ஃபுட்டை ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அது எதை பொறுத்து பிடிக்கும், ஆர்கனோலெப்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி அதை வச்சு பிடிக்கும். ஆர்கனோலெப்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா சென்சரி ஆர்கன்ஸ் தான். சென்சரி ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பார்க்குற உணர்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அது சென்சரி ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சென்சரி எவாலுவேஷன் மெயினாக எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஒன்று பிடிக்குது, டெக்ஸ்சராக இருக்கட்டும், கலர் இருக்கட்டும், அப்புறம் நம்ம டேஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்மெல்லாக இருக்கட்டும், ஓவரால் அக்செப்டபிலிட்டி, இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் சென்சரி எவாலுவேஷன். நெக்ஸ்ட் இது கூட இன்னும் ஃபுட் சயின்ஸ் எதை நோக்கி போகும் அப்படின்னா, மெயின்லி இப்போ லார்ஜ் குவான்டிட்டியாக பண்ணும்போது அது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி அது என்ஷூர் பண்ணுதா. ஃபுட் சயின்ஸ்னு ஒரு இடத்துல நம்ம ஒரு கேட்ரிங் எடுத்துக்கிட்டாலுமே, ஒரு கல்யாண வீட்டில் சமைக்கிறதா இருந்தாலுமே அங்கேயுமே அப்ளை ஆகாத ஃபுட் சயின்ஸ் தான். அதோட சேஃப்டி அண்ட் குவாலிட்டியை நம்ம பார்த்து தான் கொடுப்போம் மக்களுக்கு. ஏன்னா ஒரு லார்ஜ் கேதரிங்காக இருக்கும். சரி, அங்கே மட்டும் தான் கொடுப்போம், வீட்டில் பார்க்க மாட்டோம்னா இல்லை. ஒரு ஆளுக்கு சமைச்சாலும் இல்லை தனக்குத்தானே சமைச்சிக்கிட்டாலும் தனக்குத்தானே அதை சாப்பிட்டாலுமே அந்த 100 பேத்துக்கு செய்கிற ப்ராசஸ்ஸு இங்கே நடக்கும். ஆனால் இன்வைஸ் ப்ராசஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற குவான்டிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தான் கம்மியாக இருக்குமோ ஒழிச்சு மற்றபடி எதுவுமே மாறாது. ஸோ ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டிங்கிறது லார்ஜிலேருந்து ஸ்மால் வரைக்குமே அதை நம்ம என்ஷூர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எய்ம் ஃபார் ஃபுட் சயின்ஸ் எதுனா ஃபுட் சேஃப்டி அண்டு குவாலிட்டி தான்.
அதுக்கப்புறம் இப்போது ஒரு ஃபுட்டை ப்ராசஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு மாடர்ன் டெக்னிக்ஸோ இல்லை இம்ப்ரூவ் டெக்னிக்ஸோ இன்னும் டைம் சேவிங்காக எப்படி பண்ணலாம், டைம் கன்சூமிங் ப்ராசஸ்லேருந்து டைம் சேவிங் எப்படி பண்ணலாம். ஏன்னா திஸ் இஸ் அ மாடர்ன் வேர்ல்டு, குளோபலைசேஷன் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட், டெவலப் நியூ அண்ட் இன்னோவேட்டிவ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இது வந்து இதுக்கு கீழே நிறையா டாபிக்ஸ் வரும். ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் வரும், சூப்பர் ஃபுட்ஸ் வரும், நியூட்ராஸ்டிக்கல் ஃபுட்ஸ் வரும், பேராமஸ்டிக்கல் ஃபுட்ஸ் வரும். இது எல்லாமே இது டெவலப் நியூ அண்ட் இன்னோவேட்டிவ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கீழே வரும். ப்ரொமோட் சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம்ஸ். எதுக்கு இது ப்ரொமோட் சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம் அப்படிங்கிறது, ஃபுட் செக்யூரிட்டி ஒரு நாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து ஃபுட் செக்யூரிட்டியை வச்சு தான் அந்த மக்கள் நல்லா இருக்காங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஃபுட் செக்யூரிட்டி நம்ம அட்டைன் பண்ணால் தான் நம்ம நியூட்ரிஷன் செக்யூரிட்டிக்கு போக முடியும். ஸோ நம்ம வாழ்வாதாரத்துக்கு வாழ்க்கைக்கு உணவு தேவை, அதை நம்ம சஸ்டெயின் பண்ணணும். இப்போது எல்லாத்துக்குமே ஒரே ஃபுட்டு, ரிச் ஃபுட்டு போகிறதும் ஒரு சில பேர்த்துக்கு புவர் ஃபுட்டு போகிறதுங்கிறதே தப்பு தான். எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம் இருக்கணும். அதுதான் ப்ரொமோட் சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற இப்போ நம்ம டெய்லியும் நமக்கு என்ன வருது அப்புறம் ரேஷன் ஃபுட் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அது பிடிஎஸ் சிஸ்டத்துக்கு கீழே வரும். அந்த மாதிரி தான் நிறைய சிஸ்டம் நம்ம என்ஷூர் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும்.